வணக்கம் நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்ணன் பற்றி தான். நான் டெய்லி இந்த மாதிரியான ஒவ்வொரு வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, நீங்கள் எனக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுறது. ஐயோ, வாட்ச் கட்டல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். போன வீடியோவில் சட்டையே போடலை, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்ல வந்தேன், கர்ணனை பற்றி வீடியோ நீங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அதை விட எனக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோக்கு கண்டென்ட் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். ஏன்னா டெய்லி கண்டென்ட் யோசித்து எனக்கு மண்டை குழம்புது. இன்றைக்கி கூட நான் இப்போ கர்ணனை பற்றி பேசுகிறது கூட ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் நிறைய தடவை பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கும் பேசுகிறேன். கர்ணன் எப்படி வாழ்நாள் முழுவதும் ஒதுக்கப்பட்டான் அப்படிங்கிறது, கர்ணன் எப்படி மகாபாரதத்தின் சபிக்கப்பட்டவனாக மாறினான் அப்படிங்கிறத பற்றி, கர்ணனை வியாசர் சாபம் வாங்கியவனாகவும் பாவப்பட்டவனாகவும் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அத்தனை பேராலும் சபிக்கப்பட்டவன், பாவப்பட்டவன் கர்ணன். பிதா குந்தியின் தொந்தி சரித்து விட்டதோடு சரி, தன் கடமை முடிந்ததென கிளம்பியவன் சூரிய பகவான். அதுக்கப்புறமா தன் வாழ்நாள் முழுவதும் அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, வெட்கப்பட்ட, துக்கப்பட்ட, துயரப்பட்ட கர்ணனுக்கு எவ்வகையிலும் உதவி செய்யவே இல்லை. ஒரு மகனாகவோ அல்லது தன் படைப்பாகவோ எந்த வகையிலுமே தோள் கொடுக்கவே இல்லை. அடுத்து மாதா குந்தி என்ன செய்வாள் பாவம் அப்படின்லாம் ஒதுக்கிட முடியாது. ஏன்னா பின்னாளில் குந்தி கர்ணனை சந்திக்கும் போதும் பாண்டவர் 5 பக்கம்தான் நின்றாலே ஒழிய கர்ணன் பக்கம் நிற்கவே இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் அர்ஜுனனுடைய உயிரை காப்பதற்காக மட்டுமே கர்ணனை சந்தித்தாள் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். குழந்தைய போர்வையில் சுற்றி ஆற்றுல விட்டதோட தன்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச குந்தியும் மாதாவும் கர்ணனை கைவிட்டார். அதுக்கடுத்தது குரு. இவர் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இருக்கிற அத்தனை உண்மத்தையும் அவர் மேலே காட்டினார். கர்ணன் சொன்ன ஒற்றை பொய்க்காக அவர் கொடுத்த சாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வாழ்நாளில் முக்கியமான ஒரு போரில் முக்கியமான தருணத்தில் நீ கற்று வைத்த அத்தனை வித்தையும் உனக்கு மறந்து போகும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. குருச்சேத்திரத்தில் நிராயுதபாணியாக நிற்கிறான் கர்ணன். குருவால் கொல்லப்பட்டவன் கர்ணன், மாதாவால் கொல்லப்பட்டவன் கர்ணன், பிதாவால் கொல்லப்பட்டவன் கர்ணன். அதுக்கடுத்தது தெய்வம் மட்டும் என்ன சும்மாவா? தெய்வம் எப்போவுமே கொல்லத்தாங்க செய்யும். கேட்டால் நான் அதிகம் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிஜம் அதுதான். என்ன சொல்கிறது, கர்ணன் தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த அத்தனை புண்ணியத்தையும் வாரி எடுத்து சென்றான் கிருஷ்ணன். அது வரையில் துடிச்சிட்டு இருந்த இதயம் அப்படியே நின்று போகுது. அவனுடைய தர்மம் அவனுடைய தலையை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தர்மத்தையும் பிடுங்கிட்டு போனது கிருஷ்ணன். ஸோ மாதா பிதா குரு தெய்வம் அத்தனை பேராலும் கைவிட்டாலும் தன் வாழ்நாளில் ஒவ்வொரு தருணங்களிலும் முன்மேல் நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தன்னுடைய அறத்தை என்றுமே நழுவ விட்டதில்லை. அதனாலேயே கர்ணன் ஹீரோ தான். தன்னுடைய நண்பன் கெட்டது தான் செய்கிறான், ஒரு தடவை சொல்லி பார்க்குறான், அதுக்கு மேலேயும் அவன் இது ஆகலை. நண்பன் கூட இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது கர்ணனுக்கு தெரியும். ஆனாலும் நண்பனுடன் தான் இருப்பேன் என்று கடைசி வரையில் நின்றது கர்ணன். தம்பிகளுக்கு எதிராக தான் போரிடுறோங்கிறது தெரியும், தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லை. நம்மளுடைய போரில் இருக்கக்கூடிய அந்த அறத்தை காப்பாற்றியவன் கர்ணன். சரியாக நீங்கள் மகாபாரதத்தை படித்தீங்கன்னா நிறைய போர்க்குற்றங்களை செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டவர்கள் தான். சரியாக நீங்கள் மகாபாரதத்தை படித்தீங்கன்னா மகாபாரதத்துடைய மிகப்பெரிய வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணனும் பீஷ்மரும் தான். சரியாக நீங்கள் மகாபாரதத்தை படித்தீங்கன்னா மகாபாரதத்துடைய ஹீரோ சகுனி தான். சகுனி தான் மகாபாரதத்துடைய ஹீரோ. சரியாக படித்தவங்களுக்கு அது புரியும். சகுனி தன் வாழ்நாளில் இதையெல்லாம் செய்யணும்னு நினச்சானோ அத்தனையுமே செஞ்சு முடித்தான். அவனுக்கு இடப்பட்ட இழிவான தண்டனைகளும் அவனுக்கு செய்யப்பட்ட துரோகங்களும் அதனுடைய வழிகளும் அவன் குடும்பம் ஒவ்வொருத்தராக சாகிறத கண்ணூர பார்த்த சகுனி எடுத்த சபதம்தான் பாண்டவரை அழிப்பது மட்டுமல்ல, கௌரவர் ஒருவர் கூட இல்லாமல் சாவடிப்பது என்பது. அத்தனையுமே பார்த்துவிட்டு கடைசியாகத்தான் சகுனி சாவான்.
நீங்கள் மகாபாரதத்தை இன்னொரு தடவை படிங்க. மகாபாரதம் மாதிரியான ஒரு ஃபேண்டசி நாவல் உங்களால் படிச்சிருக்கவே முடியாது. மகாபாரதம் மாதிரியான ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய நாவல் நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது. ஒரு குருச்சேத்திர பூரை நீங்கள் அதை படிக்க படிக்க உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே விரியும் பாருங்கள். அதுதான் வியாசருடைய எழுத்து. வால்மீகியுடைய ராமாயணத்தை விட வியாசருடைய பாரதம் மிக இவ்வளோ அகண்ட பாரதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும். உங்களுக்கு படிங்க, கேட்காதீங்க, பார்க்காதீங்க, படிங்க. புத்தகம் படிக்கும்போது அந்த காகிதத்தின் வாசனை மூச்சுக்குள் நாசிக்குள் ஏறுமளவு படியுங்கள். படிங்க, உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி ஆகும். புத்தகம் படியுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி மாறும். சாரி, நான் அட்வைஸ் பண்ணலை. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த விஷயங்களை, நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் பேசக்கூடிய விஷயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் தொடர்ச்சியான வீடியோக்கள் பயன்படுத்துகிறதே. படிங்க, புக்கு வாங்கி படிங்க. புக்குடைய வேலை ஜாஸ்தி தான், ஆனால் ஒரு நாளைக்கு 4 டீ சாப்பிட்ற நேரத்தில் ஒரு புத்தகம் வாங்கலாம். நல்ல நல்ல புத்தகங்கள், நல்ல எழுத்துக்கள், நல்ல கருத்துக்கள், வாழ்வியலோட சிந்தனைகள் அத்தனையும் படிங்க. போர் அடிக்கும் தான், ஆனால் ஒரு தடவை எழுத்தோட ருசியும் படிப்போட வாசனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் வேறு அளவுக்கு மாறும். இதனால் நீங்கள் கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது உங்கள் புத்திக்குள்ளே ஏறும்போது அதனுடைய மமதை அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். சாரி, அதிக நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.